நான் சொல்றத பேச்சு கேட்கணும்னு சொல்லும் போது அது வேலை செய்யாது. இந்த ஏவல் பற்றி சொன்னீங்க. அந்த ஏவல் யார் வச்சாங்களோ அவங்களுக்கே திருப்பி அனுப்ப முடியும். ஏவல் என்பது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இறந்த போன ஆத்மாக்களை தனது அது அந்த ஆத்மா அவங்க வீட்டாளுங்க யாரும் சரியா கவனிக்காம போயிருந்தாலோ, அல்லது அதுக்கான படைகள் போடாது போகும்போதோ, அல்லது துர்மரணம் என்கக்கூடிய விபத்துலையோ, அல்லது காதல் நிறைவேறாம சூசைட் பண்ணி இறந்து போயோ, அல்லது ஏதோ எதிர்பாராத விபத்துல இறந்த போகும்போது அந்த ஆத்மாவுக்கு ஆயுள் முடியாதப்போ அந்த ஆத்மா சுழன்று கொண்டிருக்கும். அந்த ஆத்மாவை ஒரு மாந்திரிகர் அதுக்கான படையல், அதுக்கான பூஜைகள், அதுக்கான வஸ்திரங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணி அதை வசியம் பண்ணி தான் ஏவல் காரியங்கள் செய்யறாங்க. அந்த ஏவல் இப்ப எனக்கு ஒரு நபர் செஞ்சிருக்காங்க, எனக்கு செஞ்சவங்களுக்கு என் மாமியார் செஞ்சிருக்காங்க, அந்த மாமியாருக்கு திருப்பி விடணும் அப்படின்னு சொல்லும் போது செய்வது என்பது எளிதான விஷயம்தான். ஆனா செய்யறவங்களுக்கு தான் அது பாவத்தை குறிக்குமே தவிர, ஒரு நேரம் அந்த செய்யக்கூடிய மருமக என் மாமியாருக்கு அந்த ஏவலை திருப்பி விடுங்கன்னு சொல்றாங்க. நம்ம திருப்பி விட்டோம்னா ஒரு நேரம் நல்லா இருக்கும், ஒரு நேரம் அவங்களுக்கு நேரம் கெட்டு போயிருக்கு, மருமகளே நேரம் கெட்டு போயிருக்குன்னா திரும்ப அந்த ஏவலை நம்மளை அடிக்கிறதுக்கு தோணும். அதனால பார்த்தோன்னா ஏவி இருக்கக்கூடிய ஏவலை பார்த்தோன்னா நம்ம அதை கட்டுப்படுத்தி திரும்ப இந்த பாதிக்கப்பட்ட நபரை அடையாம மோட்சம் அடைகிறதுக்காக அந்த ஏவலை மோட்சம் அடைய செய்து நமக்கு பாதிப்பு வராமல் செய்யறது நல்லதை தவிர, அந்த ஏவலை திருப்பி ஏவுவதனால நமக்கு நம்ம குடும்பத்துக்கும் நம்மளுடைய சங்கதிகளுக்கோ நம்மளோட பிள்ளைகளுக்கோ பேரர்களுக்கோ பாதிப்பு தராதுனால அறிவியல் ரீதியா சொல்லும் போது அந்த ஏவல்களை ஆத்ம சாந்தி அடைஞ்சு மோட்சத்தை அடைய வச்சுட்டு செஞ்சவங்க அவங்களுடைய பாவத்தை, அதாவது வினை விதைத்தான் வினை அறுப்பான், திணை விதைத்தான் திணை அறுப்பான் என்று சொல்வார்கள். வினை என்ற நல்ல விஷயங்களை செய்யும் போது நமக்கு நல்லதே நடக்கும். அது அவங்க கெட்ட செய்வினியா செய்யும் போது அது அவங்களே பாதிக்கின்றதுக்காக அவங்களுக்கு அடைஞ்சிரும் என்ற நம்பிக்கையோட கடவுள் மேல பாரத்தை போட்டு விட்டாலே அந்த செய்வினை அவங்களுக்கு திரும்பி போயிடுமே தவிர நம்ம ஏவலை திருப்பி விட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தீய சக்திகள் என்றாங்க, அதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, ஆண்டவருக்கு ஆப்போசிட்டான ஒரு சக்தி அப்படின்னு இருக்கா? அது எதற்கு கண்ட்ரோல் ஆகும்? அதாவது தீய சக்தி, அதாவது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்றது இந்த உலகத்துல ரெண்டு விஷயங்கள் இருக்கு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் என்ற கூடிய 3 அணுக்கள் இருக்கு. இந்த 3 அணுக்கள் சரிவிதமா இல்லாதப்ப நம்ம உடம்புல இருக்கிற பாக்டீரியாஸ், வைரஸ், பாக்டீரியாஸ்ல நல்ல சக்திகள், வைரஸுகள் கெட்ட சக்திகள் அறிவியல் ரீதியா சொல்லும் போது நம்ம உடம்புல இருக்கிற பாக்டீரியாஸ் நம்ம உடம்பை காக்கிறதுனால அது கடவுள் என்று சொல்லப்படுது. நம்ம உடம்புல இருக்கிற கண்ணுக்கு தெரியாத வைரஸுகள் பேய்கள், பிசாசுகள், பூதங்கள் இப்படின்னு சொல்லப்படுது. அதை நம்ம உணரும் போது பூதங்களா உணர்றோம். இது எதுக்கு பயப்படணும்னா, முதல்ல மன சுத்தம் இருக்கணும். அதாவது நம்ம செய்யக்கூடிய வேலைக்கும் நம்ம வழிபாடக்கூடிய தெய்வத்துக்கும் மனசுக்கும் கட்டுப்பட்டு செயல்படணும். அந்த மனதை கட்டுப்படாதவனுக்கு அந்த தீய சக்திகள் பயப்படும். அதாவது நம்ம ஒரு செய்யக்கூடிய பூஜைகள் செய்யறோம், அதை நல்ல ஆத்மார்த்தமா செய்யும் போது அந்த தெய்வ சக்தியை பெருகும். அந்த தெய்வ சக்தி பெருகும் போது இவங்கிட்ட இவன் குலதெய்வம் இருக்கு,